ஒட்டுமொத்த தமிழகமே முதல்வரை இழந்த துக்கத்திலிருந்து மீள முடியாமல் உள்ள நிலையில் ஜெயலலிதாவின் இழப்பை வெளிப்படுத்தும் விதமாக கருப்பு மெழுகு சிலையை வடிவமைத்துள்ளார் கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்த UMT ராஜா. இந்த சிற்பமே உருகி கண்ணீர் அஞ்சலி செலுத்துது. அதாவது தாங்க முடியாத துயரம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடு எல்லா இடத்துலையுமே அம்மாவோட இழப்பு மிகப்பெரிய இழப்பாக கண்ணீர் சிந்தி அழுகிற காட்சியை நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். இனி அது தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அதற்காகத்தான் நான் இது பண்ணியிருந்தேன். 15 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க நகை தொழிலில் ஈடுபட்டு வரும் இவர் எந்த முக்கிய நிகழ்வுகள் தினங்கள் என்றாலும் அதற்கேற்ப கலைப்பொருட்களை உடனே வடிவமைப்பதில் வல்லவர். அந்த வகையில் முதல்வர் ஜெயலலிதாவின் இழப்பை தம்பதியினர் குழந்தையோடு நின்று கதறி அழுவதாக அமைந்த மெழுகு சிலையை வடிவமைத்துள்ளார். சிலையே கண்ணீர் வடிப்பது போல் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெண்ணு, அந்த கணவன், அந்த குழந்தை எல்லாருமே அம்மா அப்படின்னு கதற காட்சி சமீபத்தில் தொலைக்காட்சியில் அந்த ராஜாஜி ஹாலில் அம்மாவை பார்வைக்கு வச்சுருந்த இடத்துல அந்த அழுத காட்சி என்னை ரொம்ப நெருடல் பண்ணிருச்சு. அந்த காட்சியை தான் நான் இந்த சிற்பமாக வடிவமைச்சிருக்கிறேன். 1 கிலோ எடை கொண்ட இந்த மெழுகு சிலையை வடிக்க ராஜாவுக்கு 1.5 நாள் தேவைப்பட்டுள்ளது. இந்த சிலையை ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் வைப்பதற்காக சென்னைக்கு அவர் கொண்டு செல்ல உள்ளார். இப்போ நான் கடைசியாக பண்ணியிருக்கிற சிற்பம் அம்மாவுக்கு நிச்சயமாக காட்ட முடியாது. ஆனால் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கண்ணீர் துளிகள் உருகி நாங்கள்லாம் எந்த அளவுக்கு கண்ணீரில் வேதனையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த சிற்பம் ஒன்றே போதும். இதை நினைவு கூறும் விதமாகத்தான் இதை பண்ணியிருக்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே முதல்வர் ஜெயலலிதாவின் பல்வேறு மக்கள் நல திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட ராஜா ஒவ்வொரு திட்டத்தை வரவேற்கும் விதமாக பல்வேறு கலைப்பொருட்களை வடிவமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.